சரவண பவ. வேலும் மயிலும் சேவலும் துணை. அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் மாரீஸ்வரி. 48 நாள் வேல்மாறல் பூஜையில் இன்னைக்கு 13வது நாளுங்க. முருகப்பெருமானின் அருளுடனும் உங்களுடைய ஆதரவுடனும் சிறப்பாக 13வது நாளுக்கு அடி எடுத்து வச்சிட்டோங்க. எப்பயும் போல் முருகனுக்கு தயிர்னாலையும் பால்னாலையும் மஞ்சள் நீராலையும் அபிஷேகம் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. பொதுவாக நான் வீட்டில் சாமி கும்பிடும்போது என்கிட்ட இருக்கிற எல்லா விளக்கையும் தீபம் போட்டுருவேங்க. வேல்மாறல் பூஜைக்கு நான் இது வரைக்கும் ஒரு விளக்கு தாங்க ஏற்றி வச்சிட்டு இருந்தேன். ஆனால் எங்கள் அம்மா என்னோட வீடியோ பார்த்துட்டு ஒரு விளக்கு போடக்கூடாது, எப்பயும் 2 விளக்கு தான் போடணும் அப்படின்னு சொன்னாங்கங்க. நானும் சரின்னு கேட்டுட்டு இன்னைக்கு வேல்மாறல் பூஜையில் 2 தீபம் போட்டுக்கிட்டேங்க. எப்பயும் போல் காலையில் 4:30 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சுக்கிட்டேங்க. குளிச்சுட்டு வாசலுக்கு கோலம் போட்டுட்டு பூஜை அறையில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு முருகனுக்கு பிரசாதம் வைக்கிறதுக்காக பாலை காய்ச்சி எடுத்துக்கிட்டேங்க. என்னால் டெய்லியும் விதவிதமாக பிரசாதம் செய்ய முடியாதுங்க. ஏதோ என்னால் முடிஞ்சது இதுதான் முருகா அப்படின்னு பாலை காய்ச்சி அதில் நாட்டு சர்க்கரையை போட்டு வச்சிருவேங்க. சில நேரம் என்னால் இதுவும் முடியல அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரையில் பொட்டுக்கடலையை போட்டு வச்சிருவேங்க. சில நேரங்களில் பழங்களை வச்சிருவேங்க. நாம் முருகப்பெருமானுக்கு உண்மையான பயபக்தியோட எதை கொடுத்தாலும் அவர் ஏற்றுக்குவாருங்க. எந்த பிரசாதம் கொடுக்குறோம் அப்படின்றது முக்கியம் இல்லைங்க. எந்த பிரசாதம் கொடுத்தாலும் ஊனுருக உயிருருக உள்ளம் உருக முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டா நம்ம கேட்டது கிடைக்கும், நினச்சது நடக்குங்க. எப்படி வேல்மாறல் பாடலில் அடுத்த 8 பாடல் இதோ உங்களுக்காக பாடி காட்டுறேங்க. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென உளத்தினுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே. துதிக்குமடி எவர்க்கும் ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கினவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஓர் துணையாகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென உளத்தினுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே. தலத்திலுள்ள கணத்தொகுதி கலப்பினுண வளைப்பது என மலர்கமல கரத்தின்முனை விதிர்களைவு ஆகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென உளத்தினுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே. பனைக்கமுக படகடர மத தவள கஜ கடவுள் பதித்திடும் நீ களத்துமுனை தெரிக்க வரமாகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென உளத்தினுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே. சினத்தவுணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்த எயிறு கடித்த விழி விழித்து அலற மோதும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென உளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே. சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென உளத்தினுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே. தருக்கினபன் முருக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகர் ஆகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென உளத்தினுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே. பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென உளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே. வேல்மாறல் பாடலில் 32 பாடல்களை நிறைவேற்றிட்டோங்க. இன்னும் 32 பாடல்கள் பாக்கி இருக்குங்க. முழுசாக வேல்மாறல் பாடலை பாராயணம் பண்ணதுக்கு அப்புறமா ஒவ்வொரு பாடலுடைய விளக்க உரையை உங்களுக்காக கொடுக்கலான்னு இருக்கேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறாங்க, லைக் கொடுக்காமையே போயிடுறாங்க. நீங்கள் ஒரு லைக் கொடுத்தா எனக்கு மோட்டிவேஷனாக இருக்குங்க.
எப்பயும் போல முருகனுக்கு தீப தூப ஆராதனை காட்டிட்டேங்க. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அக்கா இருக்காங்கங்க. அவங்களுக்கு 12 வருஷமா குழந்தையே இல்லைங்க. நம்ம வீடியோவை பார்த்துட்டு இந்த பூஜை எப்படி பண்றதுன்னு சொல்லு, நானும் பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கங்க. அதனால நானும் வேல்மாறல் பூஜையை எப்படி இருக்கணும், எந்த நேரத்துல பண்ணணும், வேல்மாறல் பூஜை பண்ணும்போது என்ன என்ன பண்ணணும் அப்படின்ற முழு விளக்கத்தை ஒரு வீடியோவா பதிவு பண்றேங்க. இது அந்த அக்காவுக்கு மட்டும் இல்லாம மற்றவங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேங்க. அந்த அக்காவுக்கு சீக்கிரமே குழந்தை வரம் வேண்டும் என்று முருகப்பெருமானை நானும் வேண்டிக்கிறேங்க. ஒரு நிமிஷம் அந்த அக்காக்காக நீங்க எல்லாரும் முருகனை வேண்டிக்கோங்கங்க.